எத்தனை வருஷம் தாண்டா வணக்கம் எவ்வளோ வணக்கம்டா கையே வலி எடுத்துச்சு நல்லா எங்க போயிருந்தேன் வெளிநாடு போயிருந்தேன் ஆமா ஆமா எங்களுக்கு தெரிஞ்ச வெளிநாட்டு வாத்தியார் நல்லா கத்து கொடுக்குறாரா வெளிநாட்டு வாத்தியார் நல்லா கத்து கொடுக்குறான்னு கேட்க போறேன் எப்படி பதில் சொல்றீங்க பார்க்க போறேன் அப்படியா ஆமா ஆமா தண்ணி கேட்க போறியா ஒண்ணுவா நான் எப்பவுமே தண்ணியை கேட்க அப்படியே கலந்து தான் கேட்பேன் ஏன்னா தண்ணியா கேட்டா பேஜாரா இருக்கும் ஒண்ணு வேலைக்காக தண்ணியால அது உனக்கு தெரியாது நீ தம்முன்னு தெரியாது சரி கேளுப்பா சரி பரவாயில்ல பண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையார் செய்யாத பாண்டமும் பானமே பெய்யாத மழையும் மூணும் சேர்ந்து ஒரு போலி என்ன செப்பு நீ என்ன மாட்டாரு கமான் ஆமா பதில் நீ தான் சொல்லு நான் படிச்ச பாடத்துல கூட வரல அரைய கார்ப்பரேஷன் சொல்லி ஈஸியா சொல்றாங்க எல்லா பதவும் தெரிஞ்சுங்க தெரியலனா சொன்னதால தெரியலனா இதெல்லாம் வந்து படிக்கல பண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையார் செய்யாத பாண்டமும் பானமே பெய்யாத மழையும் மூணும் சேர்ந்து ஒரு போலி என்ன செப்பு நீ என்ன மாட்டாரு கமான் தெரியாது கை கொடுக்குறேன் நான் கேட்ட பதில் தேங்காய் அதை உடைச்சா உள்ள வெள்ளையாது அது வண்ணா வெளுக்காத்து மேல ஓடு உடையா செய்யாத பாண்டம் உள்ள தண்ணி பானமே பெய்யாத மழை இந்த மூணு ஒரு பொருள் தான் ஆமா அண்டர்ஸ்டாண்டு சரி இன்னொரு கேள்வி அதுக்காக எப்படி பதில் சொல்ல பாக்குறேன் முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்கும் இது தெரியாதா முட்டிக்கு நடுப்புற மஞ்சள் கரு அதான் துன்றத்திலே இருக்கு வேற எதுவும் தெரியாது முட்டிக்கு நடுவு மஞ்சள் கரு நல்லா யோசனை பாருங்க டிசைனர் கலருங்க என்ன படிப்பு படிச்சாலும் சரி முட்டிக்கு நடுப்புற மஞ்சள் பேசுறேன் யோசனை பண்ண மாட்டியா முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்கான் முட்டிக்கு நடுப்புற இட்டு இருக்கும் இட்டு ஆமா இட்டை நான் தான் கேட்டேன் முட்டிக்கு நடுப்புற முட்டை நடுப்புறேன்னா மஞ்சள் காரி இருக்கு நல்லா யோசனை பண்ண நாங்க அடுப்பு முட்டிக்கு நடுப்புறோம் நீ சொன்ன பதில் முட்டைக்குள்ளோ அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்காக பதில் சொல்றேன் கொட்டலாத பழம் என்ன பழம் இருக்குது படிக்கிறவங்களுக்கு தெரியணும் பாயப்பழனா அதெல்லாம் கொட்டையே கிடையாது கொட்டையாக பாக்குறீங்க அப்படியே முயங்கிறீங்க அதை பார்த்து சின்ன சின்ன கருப்பு அதான் கொட்டை பின்ன பாக்குறேன் கொட்டலாத பழம் அண்ணாச்சி பழம் ஆமா அதெல்லாம் கொட்டையா இருக்காது ஒன்னா நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு தெரியும் பேசுறா சரி இன்னொரு கால் இதுக்கு பதில் சொல்ல பாருங்க 6ல 3 போனா என்ன இருக்கும் தெரியாதா 6ல 3 போனா மீதி 3 இருக்கும் உண்மையிலே நீ படிச்சீங்களா ஓட்டு வச்சு இவ்வளவு கேள்வி எல்லாமே தப்பு தப்பா படிச்சு வந்தீங்க நானும் கேள்வி இப்ப கேட்டது என்னடா கேள்வி 6ல 3 போனா எவ்வளவு இருக்கும் 3 நட பாசுறா நான் பாசுறேன் 6ல 3 போனா என்ன இருக்கும் வெறும் தண்ணி தாண்டா இருக்கும் நான் தான் சொல்லிக்கிறேன் நான் எழுதி சொன்னேன் விட்டா 6ல 3 போனா என்ன இருக்குன்னு கேட்டேன் 6ல தான் 3 தண்ணி ஆச்சு 3 எப்படி இருக்கும் வெறும் தண்ணி தான் இருக்கும் நீங்க தான் படிச்சுங்க கரெக்டா சொல்லணும் நான் பரிச்சை ஈச்ச விட்டுறேன் நான் பரிச்சை கொம்பு வச்சு இப்படி திஞ்சு வராங்க எப்படி எழுதுறாங்க அதுக்குதான் இப்பெல்லாம் கத்துக்கணும் போனோம் அதுதான் கத்துக்கணும் என்னத்த கத்துறீங்க ஓகே சரி உங்களுக்கு டான்ஸ் போட வர முண்டு ஆமாங்க நாட்டு போடுற கலை பிரமாதமா ஆடுவான் அற்புதமா ஆடுவான் பல கலைகளை கையில் வச்சுக்கலாம் ஆமா ஆமா பரதநாட்டியம் குச்சிப்புடி பேரு பரதநாட்டியம் மொத்தம் இது கோபுரம் பாரு குச்சிப்புடியா எத்தனை குச்சின்னு ஆடுவான்னு தெரியாது கோபுரம் பாரு ஓடி அதே மாதிரி ஆடுங்க அங்க துணி போட்டா வெளுத்து கொடுக்கும்
நீ துணி போட்டா என்ன பண்ணும்? இங்க துணி போடாதீங்க, வெள்ளை துணியை போடுங்க. போட்டு அப்படியே எடுத்துக்கணும். ஏய் உன்னை எப்ப கூப்பிட்டு வந்தேன்? எவ்வளவு பேர் உட்காந்துக்கிறாங்க. ஏன் லேட் ஆச்சா? வெளியே போயிருந்தேன். வெளியே போனா கையிலே இல்லையா? என்ன பாக்குறேன்? வெளியே போயிருந்தேன். ஏய் அத்தை தாண்டி கேட்கறான். வெளியே போன கை உனியா இல்லையா? ஏ டாபே, ஏ செவுடியா? ஐயோ நான் வெளியே போயிருந்தேன். ஏய் அத்தை தாண்டி கேட்கறான். செவுடியா வெளியே போன கை உனியா இல்லையா? தண்ணி காணுமே. என்னடி வெங்கடத்துல லூசா நீ? லூசு. வெளியே நான் நீ என்ன வெளியே? வெளியே உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியல. படபடா படபடா. ரெண்டு மயில் வெயில மாட்டினா போதும். அது பட்டாணி சாப்பிட்டா போதும். படபடா. என்ன படபடாது? பெரிய படபடா. டேய் இளவரசன் வந்திருக்கிறார். யாரு? அவதான் நீ இளவரசம்மா. அது மகாராணி. யாருன்னு பாக்குறியா? நீ இளவரசம்மா. அம்மா வணக்கம் வணக்கம். இளவரசம்மன் உன்னதமா சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா பாத்தாங்க. நீ இளவரசம்மா. ஆமா நீ இளவரசம்மா. மகாராணி. நீ கேட்கலாம். அவங்க பேச்சாரு. அவங்க நினைக்கிறேன் தெரியும். நான் எனக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, இவங்க பொண்ணு இவங்களா இருப்பாங்க, இவங்க பொண்ணு இவரோட பொண்ணு இவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சேன். அப்படியா? அது அப்படிலாம் கிடையாது. 4ஆம் தரம் வேலை போல தள்ளி விட்டாங்க. 5ஆம் தரம் ஆமா எஜமான். மன்னர் அவர் மன்னர் கட்சி மேலே போட்டு. ஆமா ஆமா மன்னர் போட்டுல கட்சி போட்டு நடப்பாங்க. முட்டு வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தா திறன் எவனா அர்த்தம் விடுவான். கட்சியாடா அப்புறம் சரி கடமை வச்சா காலையில் எக்ஸ்ட்ராகும். ஏழு மாட்டீரா எல்லாரும் குத்துவாங்க. என்ன ஆடி கீமா குத்துறாங்க. என்ன சாப்பிட்டா கை பாப்பா பாப்பா அப்பா குட்டி போட்டு பாப்பா. ஆமா ஆமா குட்டி போட்டு பாப்பா முட்டி போடு. உன் மேல சூப்பரான பாரு. உன் மேல ஜாந்தி மாட்டாச்சு. உன் மேல அந்திரி பட்டு போய் டிவி உன் மேல குடும்ப மாட்டு மாங்க. புது மாடல் 2025 எவனா சண்டை வர போற வர ஜாகத்துல எதுவுமே தான் நம்மளே என்ன புது மாடல் மாடலுக்கு எங்க அம்மாவை ஒப்பனை காத்து வராது உட்காந்து நீ தான் சொன்ன இஷ்டம் வரணும். நீ தாண்டி பொண்ணு பெடி அண்ணாவா நான் அண்ணா சொல்லி சொல்லி பஞ்சாயத்து போயிடறேன். கை உண்ணா அண்ணா நான் 100 ரூபா கொடுத்தேன். ஐயோ நல்ல பிள்ளை. ஆமா அவர் பேரா அப்படியா? என்ஜாய் நீ ஃபாலோ பண்ணிக்கிறேன். போடியா போயிட்டு வரேன். போ. அதான் சொன்னா சிறப்பாக இருந்ததுமா. நெய்னான்னு கூப்பிடுறா. அவன் உங்க அம்மால வச்சிருந்தாரு. அம்மால வச்சு போட்டா நெய்னான்னு கூப்பிடுறா. யார் பார்த்தா பெரிய சம்பி ஐயா நைனான்றது ஒரு தப்பாங்க. சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டு சொத்துல பங்கு கேப்பேன். அப்ப சொத்துக்கிறாங்க.
என்னடா சொன்னேன் சிரிக்கிறாரு அவர் 500 ரூபாய் கொடுத்துக்கிறேன். ஆமா சரி வரேன் பாப்பா ஐயோ பணங்காடா நீ பணங்காணுமா? ஓ மை காட், காலம் மாறி போச்சு. 2025 பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும், அது பாத்ரூம் போயிருக்கும். வரும் புரியல பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும், பாத்ரூம் போயிருக்குமா? பணம் எப்படி பாத்துருப்போம் அந்த நோட்ல யாருக்கு அவர் வராதான்? எவ்வளவு நாள் தான் அடிக்கிட்டு இருப்பார், போய் வருவார். ஆனா காஞ்சி தாத்தா ஒரு நாள் என்கிட்ட வந்து அழுகுறாரு, உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தனாடா. எதுக்குடா நீங்க நல்லா இருக்கணும், அதுக்கு தான் நான் வாங்கி கொடுத்த வெள்ளக்காரன்றது. நான் எதனா எதிர்பார்த்து வாங்கி கொடுத்தனா? அந்த ரூபானால என் போட்டால் ஏன்டா போட்டீங்க? இவன் போட்டா போட்டு தான் போட்டீங்க. எனக்கு ஒயின் சாப்பிட போறான்டா. சரக்கு அடிக்கிற ஆளாடா நான்னுட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்து ஒயின் சாப்பிட 5 நடக்கிறான். நான் அவனாவது பரவாயில்ல, தெரியாது செய்யறான். ஆனா அந்த பொம்பளையா தூக்கிட்டு என்ன இங்க வச்சுக்கிறாங்க. காந்தி தாத்தா அது நோட்டே தள்ள கிழிஞ்சு போச்சு. செம் செம் ஏஜாரா நோட்டு நன்றி சா கிழிஞ்சு. என்னடா கம்பி கட்டுற கதை கம்பி காரா டேங்க் ஆடி போடியா ஐயா முடிக்கிறான் ஐயா ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்க அவளுக்கு என்ன கோணல் மாடலமா போகுது? வர்றா பின்ன நான் தான் எடுத்து வச்சேன். இந்த பாப்பா ஐயா எத்தின்னு போய் வா. சரி பாருங்க நாட்டியம் சிறப்பா இருந்ததுமா. உனக்கு என்ன வேணும்? எவ்வளவு பணம் வேணும்? என்னமா வேணும் கேளுமா. இதுவரை நமது நாட்டில் இப்பேற்பட்ட நாட்டியத்தை பார்க்கவில்லை. இந்த நாட்டிய பேரொழி ரொம்ப அருமையாக ஆடி இருக்கிறார். எனக்கு என்ன வேண்டும்? இசை குறுகார் எதற்காக? இசையால் நாங்கள் மயங்கி விட்டோம் அனைவரும். உனக்கு என்ன வேணுங்க? நாடு வேண்டுமா? நகர் வேண்டுமா? சொத்து வேண்டுமா? சுகம் வேண்டுமா? என்ன வேண்டும்? பொண்ணு வேண்டுமா? பொண்ணு வேண்டுமா? கேளுமா. நெக்லஸ் வேண்டுமா? இல்ல வேண்டாம் மேடம். மன்னர் இலகிய மனம் படைத்தவர், காலம் தருவார். உனக்கு என்னமா கேட்கும் போது எங்க அப்பா ஞாபகம் வந்துச்சு. யாருமே இல்ல, நான் ஒரு அனாதை. எனக்கு சொன்னேன்னு பார்த்தனா அவர் மட்டும்தான். ஆமா அது யாரு? அனாதையா இருக்க அது யாரு தெரியுமா? அவர் ஒருத்தர் தான். எனக்கு சித்தி பொண்ணு என் லவர். இல்ல அவர் தப்பா சொல்றாரு. எங்க பெருப்பா பையன் எனக்கு மாமா மரவாய். அவர் எனக்கு மாமா, எங்க பெருப்பா பையன். எனக்கு முறை கூட வேணாம், நான் முறை வர தெரியாது. என்ன புத்தில சேகரான்னு என்ன வேணும் ஐயா? நான் என்ன கேட்க போறேன்னா, நீங்க கொடுக்குற பொருள் எனக்கு எதுவுமே வேண்டாம். வேணான்னு சொல்றாங்க தெரியுமா? அவங்க தங்கச்சி இடம் இல்லைங்க, பாவம். புளிமத்த அடி தங்குறாங்க. அந்த நேரத்தில் வந்து கூப்பிடுறாங்க. இதுவரை என்னாச்சு அனாதையா வாழ்ந்தவரை யாருமே கிடையாது. நீ அனாதை சொல்லவே இல்ல அனாதை தவிர பரவாயில்ல, அவன் வந்து கூப்பிடுறாங்க. செல்லு என்னது கூப்பிடுறாங்க, அந்த மாதிரி தான் கூப்பிடுறாங்க. சொல்ல முடியுமா ஐயா? வெளியே சொன்னா வெக்கம், உள்ள போனா துக்கமா. ஏமா வெளியே போற உள்ள போற அரண்மனை உனக்கு என்ன வெக்கமா துக்கமா? உனக்கு என்ன தனியா? இனிமேல் நீங்க அனாதையா கிடையாது. எனக்கு நீங்க கொடுக்குற பொருள்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தருவீங்களா? இருக்கிட்ட ஒண்ணுதான் அவரு குத்தி ஒண்ணுதாங்க அரண்மனை ஒண்ணுதான். அதை கொடுத்துட்டா அரண்மனை தானே கேக்குறேன். ஐயா என்னன்னா உங்க அரண்மனையில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு வேலை எதுவும் இல்லையா, காலி இல்லையம்மா. அந்த ஒரு நாள் உரைச்சாய ஒரு வேலைக்காரி வேணுமே. ஆமாங்க, அது பாத்ரூம் கழுவுற வேலையாச்சு. பரவாயில்ல இருக்கட்டும் விடு. எந்த வேலையா செய்யும் சொல்றேன். அந்த பாத்ரூம் வேலை கழுவாமா? தொழில தெய்வம் சொல்லிருக்காங்க. அம்மா பாத்ரூம் ஒரு பாட்டி இருந்தாங்களே, அது பாட்டி இறந்துட்டாங்கடி. அப்படியா? அதுதான் சொல்றேன். அம்மா பாத்ரூம் கழுவிங்களா? அவங்க வந்து கை வைக்க ஐயா எல்லா வேலையும் செய்யுமா. எந்த வேலை இட்டாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். கூப்பிடுற நேரத்துக்கு ஓடி வரணும், சரியா?
யார் கூப்பிட்டாலும் வருவாங்க. யார் கூப்பிட்டா வருது எங்க அரண்மனைக்கு தான் சொல்றேன், வேலைக்கு தான் சொல்றேன். என்ன சொல்ல யார் கூப்பிட்டா வருவாங்க யார் கூப்பிட்டாங்க ஒரு வேலைக்காரியை எனக்கு கூப்பிட்டா கூட நான் வந்து வேலை செய்வேன். வேலை செய்ய தான் வச்சிருக்கிறேன், வேற யாரும் வச்சிருக்கிறேன். வேலைக்காரி இன்னொருத்தர் வேலைக்காரி யாரும் இருப்பாங்கல்ல அவங்களே ஏன் வாடின கொண்டு அது இல்லாத இந்த அம்மா ஒன்னு இதுல வந்து ஸ்பெஷலிடு. ஆமா சரி எல்லாம் கேட்டுட்டேன் இல்ல இல்ல எதுல பேசல சுளுக்கு எடுக்கல எங்க அம்மா ஸ்பெஷலிடு. யாருன்னா சுள் பண்ணினா செய்வாங்க. ஏமா அப்போ கால் சுளுக்கு சொல்றேன். ஐயோ சத்தியமா கால் கிளாஸ் சொல்லி கிடக்க மாட்டேன் அப்போ பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? என் பேர் காலா கல்யாணம் கூப்பிட்டா வந்துருவீங்களா? தூரமா இருந்தா நான் எப்படி உன்னை கூப்பிடுறது? தோமா நானா போடுவோம். எப்படி? ஓ கலா நான் வரங்க எனக்கு வேலை கொடுத்தீங்க அப்பா, வேலை கொடுத்துட்டு சொல்லிட்டு வேலை இருக்காதீங்க. கொஞ்சம் ஆவணமாலாம் படிக்க கூடாது, சரிங்களா? தன்மையா இருக்கணும். பாருமா என் தங்கச்சி எந்த வேலை சொன்னாலும் நீங்க செய்யணும். எங்க அம்மா கூப்பிட்ட குறைக்கு நீங்க வரணும் அம்மா முதல்ல சொல்லிட்டேன், யார் கூப்பிட்டாலும் வருவாங்க. நீ போமா நீ போமா ரொம்ப நன்றி. இப்போ உணவு இருக்க இடம் தனி ஒரு கெஸ்ட் ஆமா, போப்பா. எங்க அரண்மனை கழிச்சு போங்க. சொன்னாங்க என்ன பண்ண ஐயோ பின்னாடி பாத்துக்கினே போ. பேராட்ட மாதிரி இவ்வளோ நிறுத்தி ரெண்டு பசங்க உக்காந்து வந்துருவாங்க. ஆச்சரிட்டு போ பணங்க சரி மாதிரி ரெண்டே சரி. புலிமாத்தாயில இருக்கிறான்னு பார்த்தா உடம்பு அப்படியே இருக்குதாடா. அது அங்க அடியில உக்காந்து அது பிரமணம் மாதிரி ஏறி போயிட்டு வாடி. அப்படிங்களா? சரி, இப்பதான் ஒரு வீடு வந்துருச்சு இல்ல அரண்மனை போயிட்டு.